ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் விலாகர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, அப்பா அம்மா கூட நானும் தோட்டம் போயிருந்தேங்க. தோட்டம் போயிட்டு அப்படியே தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்த காயெல்லாம் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அப்பா அம்மா மஞ்சளும் கரும்பும் போட்டிருக்காங்க தோட்டத்தில். முக்கால்வாசிட்டு எங்கள் ஏரியாவில் மஞ்சள் போடுவாங்க, கரும்பு போடுவாங்க, அப்புறம் வாழை போடுவாங்க. ஆனால் அப்பா கரும்பு மஞ்சளும் மட்டும் போட்டிருக்காங்க. மஞ்சள் காட்டுக்குள்ளேயே நிறைய செடி போட்டிருந்தாங்கங்க. கருணக்கிழங்கு, வெங்காயம், அதுக்கப்புறம் இது வெண்டைக்காய் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. வெங்காயம் முதல்லே பிடுங்கிட்டாங்க. இப்போ கருணக்கிழங்கும் வெண்டைக்காயும் இருக்குது. கருணக்கிழங்கு இப்போதைக்கு பிடுங்க மாட்டாங்க, மஞ்சத்தால் இருக்கிற டைமுக்கு தான் பிடுங்குவாங்க. முக்கியமாக நாங்கள் வந்ததுக்கு காரணமே குப்பைக்கீரை இருந்துச்சுங்க. குப்பைக்கீரை பொறிக்கிறதுக்கு தான். எல்லார் வீட்லேயும் பசங்க வரேன்னாங்கன்னா நான்வெஜ் எடுத்து செய்வாங்கங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் வர்றோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு 2-3 கீரை வெரைட்டியாவது செய்யணும் அப்படின்னு தான். ஏன்னா எங்களுக்கு இங்கே பெங்களூரில் கீரை நிறைய கிடைக்காது. மோஸ்ட்லி கிடைச்சா இந்த வெந்தயக்கீரை மட்டும்தான் அதிகமாக கிடைக்கிது. நாங்கள் ஊருக்கு வந்துட்டு போனால் தான் எல்லா கீரையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனாலேயே நாங்கள் வந்தால் ஃபஸ்ட்டு 2-3 கீரை செஞ்சுருவாங்க. இந்த வாட்டி தோட்டத்தில் நாட்டு வெண்டைக்காயும் நாட்டு பாவக்காயும் போட்டிருந்தாங்கங்க. இந்த பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பு இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாவக்காய் சாப்பிடாத நானே சாப்பிட்டேன். அப்படியே மணத்தக்காளி கீரையும் இருந்துச்சுங்க. நாங்கள் இதை கரிஞ்சு குட்டி கீரைன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். கிணத்தோட்டின மாதிரி அப்படியே நிறைய செங்கீரை இருந்துச்சுங்க. ஆனால் அதை விட்டுட்டு வந்துட்டோம். மறுபடியும் ஒரு நாள் வந்து பொறிச்சிக்கலாம், எல்லாம் பொறிச்சிட்டு போய் வேஸ்ட் பண்ண வேணான்னு விட்டுட்டு வந்துட்டோம். அங்கேயே அப்படியே கத்திரிக்காயெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் கத்திரிக்காயும் பொறிச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் உள்ள காட்டுக்குள்ளே இறங்கியெல்லாம் ஒன்றுமே பொறிக்கலிங்க. பொலிலேயே அத்தனை கீரை இருந்துச்சு, நிறைய பொறிச்சிக்கிட்டு வந்தோம். அதை பொறிச்சிட்டு வந்து தான் அன்றைக்கி களி வீடியோ போட்டலைங்க, அன்றைக்கி மார்னிங் தான் பொறிச்சிட்டு வந்தோம். கீரை கடையிறதுக்குன்னே தோட்டத்துலேருந்து பச்சை மிளகாயும் நிறைய இருந்துச்சு. பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா திரண்டு வந்துருந்தது. நிறைய பொறிச்சிட்டு வந்திருந்தோம் கீரை கடையிறதுக்கு. பச்சை மிளகா போட்டு கடைஞ்சோம்னா கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. களிக்கும் கீரைக்கும் செம்மையாக இருக்கும். பொலியிலெல்லாம் பிரண்டையும் வச்சுருந்தாங்கங்க. கொஞ்சம் பிரண்டையும் பொறிச்சிட்டு வந்திருந்தோம். மறுபடியும் ஒரு நாள் சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக ஊர்லேருந்து இங்கே பெங்களூர் திரும்பி வர்றேன்னா பிரண்டை, கீரை இது எல்லாமே எடுத்துகிட்டு வரதில் இருக்குங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா பிரண்டை சட்னி அரைச்சி கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க. நல்லா பசி எடுக்கும். அப்படியே மணி சுற்றிட்டு வரதில்ல, மணி 1-1:30 ஆயிடுச்சுங்க. லைட்டாக எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இங்கேருந்து வீட்டுக்கு போகிறக்குள்ளே அவனுக்கு பசி எடுத்துருன்ட்டு ஒரு 3 இளநீ போட்டோங்க. 3 இளநீ போட்டு அப்படியே எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே கிளம்புனோம். ஊரில் அடிக்கிற வெயிலுக்கும் இந்த இளநிக்கும் நல்லா இருந்துச்சு. அப்படியே உள்ளே இறங்க அப்படியே குளுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. பெங்களூர் வந்தோன்னா ஒரு இளநி 40 ரூபா. ஊரில் நம்ம தோட்டத்தில் நம்மளே பொறிச்சு குடிக்கிற சுகமே சுகந்தாங்க. தோட்டத்துக்குள்ளே தாங்க அத்தை வீடு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அவங்க பேஷன் ஃப்ரூட்லாம் வச்சுருந்தாங்க, அதை அப்படியே பார்த்துட்டு வந்தாங்க. அந்த மரத்துலேயே பார்த்தோன்னா குட்டியாக இப்போ தான் தேன் கூட ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு கட்டுறதுக்கு. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பச்சை ரோஸுங்க. இது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அவங்க வீட்டில் இந்த செடி இருக்குது. இது பெருசாக நம்ம ரோஸில் வர ஸ்மெல்லெல்லாம் வராதுங்க, ஆனால் பார்க்குறக்கு பச்சை கலரில் ரோஸ் மாதிரியே இருக்கும். தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆகும். அதனால் நானும் எங்கள் அம்மாவும் நடந்தே போயிட்டோம். அதாவது ஒன்று பேசிக்கிட்டு அப்படியே நடந்தாலும் நம்மளுக்கும் சலுப்பு தெரியாது. அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏன்னா ஹார்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகா, பாவக்காய், பிரண்டை, அதுக்கப்புறம் கீரைங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.